நம்ம சேனலை பார்க்க வரைக்கும் நண்பர்களே, எல்லாருமே சிவாஜி சாருடைய கௌரவம் படத்தை பார்த்துருப்பீங்க. அந்த படத்துல நீங்க பார்த்திராத சில விஷயங்கள நான் பார்த்துருக்கேன். அதாவது சில விஷயங்கள நம்ம நார்மலா படத்துல பார்த்துருப்போம். பட் அத பெருசா நம்ம அத பத்தி யோசிச்சிருக்க மாட்டோம். ஆனா உங்களுக்கே தெரியாத நெறைய விஷயங்கள படத்துக்குள்ள பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் நான் படம் பார்க்கும்போது நோட் பண்ணேன். அதை எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். சரி வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல கௌரவம் படத்தை யாராவது பார்க்காம இருக்கீங்களா? பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். சிவாஜி சாருடைய கேரக்டரை ஃபர்ஸ்ட்டு காட்டவே மாட்டாங்க. கேமரா மூவ்மெண்ட்டில் மட்டும்தான் இருக்கும். கோர்ட்லேருந்து அப்படியே கேமரா வந்து அப்படியே கார் மேலே ஏறும். காரில் ஏறி கார் அப்படியே ஒரு வீட்டு பக்கம் போகும். அந்த வீட்டுடைய அவுட்டோர் லுக், அதாவது வெளியில் காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இது யாருடைய வீடு அப்படின்னா உண்மையிலேயே சிவாஜி சாருடைய வீடு தாங்க. அதாவது நம்ம சிவாஜி சாருடைய அன்னை இல்லத்தை தான் அந்த இடத்துல காட்டியிருப்பாங்க. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது வீட்டுக்கு உள்ளே வேறு மாதிரியும் வீட்டுக்கு வெளியில் வேறு மாதிரியும் இருந்துச்சு. இதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, வீட்டுக்கு வெளியில் சிவாஜி சாருடைய அன்னை இல்லத்தை ஷூட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு உள்ளே நடக்கக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வேறு வீட்டில் போய் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா செட்டு போட்டு கூட எடுத்துருக்க சான்ஸ் இருக்குது. இந்த படத்தில் டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. இது 70s ரிலீஸ் ஆன ஒரு படம். அப்படி இருந்தாலுமே இந்த படத்தில் டெக்னிக்கலாக ஃபிலிம்லேயே அவ்வளோ சூப்பரான ட்ரிக்ஸ் பயன்படுத்தி எடுத்திருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு பர்டிகுலர் சீன் வரும். ஒரு ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு சிவாஜி சாரை காட்டும்போது நார்மலாக காட்டிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஃப்ரேமை ஒரு மிரரில் வச்சுருப்பாங்க. நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் பாருங்கள். இந்த ஷாட்டை இப்போ பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்துக்கே வந்து சவால் விட்ட மாதிரி இருக்குது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். பட் அதை ட்ரை பண்ணியிருக்காங்கல்ல, அதுதான் பெரிய விஷயம். இதுக்கடுத்து ஒரு குறிப்பிட்ட காட்சியில் இப்போ இதில் வந்து சிவாஜி சார் 2 ரோலில் பண்ணியிருக்காரு. ஒன்று அப்பா, இன்னொன்று பையன். அப்பாவுக்கும் பையனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் டிஃபரன்ஸை ஒரு குறிப்பிட்ட காட்சியில் சூப்பராக காட்டியிருப்பாங்க. எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஷாட்டில் பையன் தீர்த்தம் குடிச்சிட்டு இருப்பாரு. செகண்ட் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பாரு. அடுத்த ஷாட்டில் பையன் பகவத்கீதையை படிச்சுட்டு இருப்பாரு. அப்பா இங்கிலீஷ் புக்கு படிச்சுட்டு இருப்பாரு. அதுக்கு அடுத்த ஷாட்டில் பையன் சாமி கும்பிட்டுட்டு இருப்பாரு வெளியில் நின்று. அதே டைமில் அப்பா என்ன பண்ணுவாருன்னா வெளியில் விளாண்டுட்டு இருப்பாரு. இவங்க எதுக்காக இந்த மாதிரி ஷாட் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஆக்சுவலாக இது எதுக்காக அப்படின்னா, இந்த 2 வேடங்கள்லையும் சிவாஜி சார் ஒரே ஆளாக நடிச்சிருப்பாரு. அப்போ ஆடியன்ஸுக்கு பார்க்கும்போது 2 கேரக்டருமே ஒரே மாதிரி தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வேறுபடுத்தி காமிச்சிருப்பாங்க. விக்ரம் பிரபு சாருடைய ஃபஸ்ட்டு படமான கும்கி படத்தில் ஒரு காமெடி சீன் வந்து வரும். அந்த காமெடி சீனில் தம்பி ராமையா நடிச்சிருப்பாரு. எந்த சீன் அப்படின்னா, உங்களோட 52வது வயசு வரைக்கும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கேவலப்பட்டு இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்போ 52 வயசுக்கு மேலே அதுவே பழகிறோம். தம்பி, கௌரவம் படத்தை பற்றி தானே பேசிகிட்டு இருந்தோம், இப்போ எதுக்கு டாப்பிக்கை மாற்றி கும்கி படத்துக்கு போகிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கல்ல இந்த சீனை எங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருப்பாங்க அப்படின்னா, சிவாஜி சாருடைய கௌரவம் படத்தில் நாகேஷோட ஒரு காமெடியை இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. 50 வயசு வரைக்கும் தான் கஷ்டம், நாய் மாதிரி கூட அலைவாய், 50 வயசுக்கு அப்புறம் அதுவே பழகி போயிடும்னா. அதில் வந்துட்டு நாகேஷ் 50 வயசுன்னு சொல்லியிருப்பாரு. இது 52 வயசுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய தமிழ் சினிமா இயக்குநர்கள், அதாவது மாரி செல்வராஜ், பா ரஞ்சித், இந்த மாதிரியான இயக்குநர்கள் ஒரு காட்சியை இன்னொரு காட்சியோட கனெக்ட் பண்ணுற மாதிரி குறியீடுகள் வைப்பாங்க. அதே மாதிரியான ஒரு விஷயத்த இந்த படத்தில் முன்னாடியே பண்ணியிருப்பாங்க. மேபி இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் இதுக்கடுத்து நான் சொல்கிறத நல்லா கவனிங்க, உங்களுக்கு புரியும். ஒரு குறிப்பிட்ட காட்சியில் அன்னை இல்லத்துக்கு வெளியில் பாம்பு வந்துடும். பாம்பு வந்த உடனே பாம்புன்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்துவாங்க. அப்போ வீட்டுக்கு உள்ளே நாகேஷ் இருப்பார், கண்ணன் சிவாஜி இருப்பார், எல்லாருமே இருப்பாங்க. பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நாகேஷ் வந்துட்டு பாம்பு நம்ம வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்ற மாதிரி கண்ணன் கிட்ட சொல்லுவார். கரெக்டாக அந்த டைமில் பாம்பா எங்கே வந்திருக்கு அப்படின்னு கண்ணன் சொல்லுவார். அதே டைமில் பார்த்தீங்கன்னா மேஜர் சுந்தரராஜன் வீட்டுக்கு உள்ளே வருவார். அதாவது பாம்பை ஒரு குறியீடாக பயன்படுத்தி பாம்பு வருது அப்படின்னா கரெக்டாக அதே டைமில் மேஜர் சுந்தரராஜனும்
வீட்டுக்குள்ளே வருவார் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக ஏன் இந்த மாதிரி காமிச்சிருக்காங்க அப்படின்னா, மேஜர் சுந்தரராஜன் படத்தில் வந்து ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி. ஸோ அதனால் வந்துட்டு அவரை வந்து பாம்பு கூட ஒரு கனெக்ட் பண்ணி இந்த சீனில் வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் கண்ணா நீயும் நானுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு வந்து வரும். அந்த பாட்டோடைய வரிகளில் நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் மேலே லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் அதை பற்றி இந்த வீடியோவில் பேச முடியாது. ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, புராண கதைகள் இருக்குல்ல, புராண கதைகளை எடுத்துகிட்டு வந்து இந்த படத்துடைய கதை கூட மிக்ஸ் பண்ணி அந்த பாட்டில் வந்து வரிகள் எழுதியிருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்தில் வந்து கண்ணன் கதாபாத்திரத்துக்கும் ரஜினிகாந்த் கதாபாத்திரத்துக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் படத்தில் வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, கண்ணனுக்கு மீசை இருக்கும், ரஜினிகாந்துக்கு மீசை இருக்காது. அது மாதிரி முடி வந்து வேறு கலரில் இருக்கும். அதை தாண்டி சிவாஜியோடைய ஆக்டிங் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். நமக்கு எந்த இடத்துலையுமே ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீலே வராது. குறிப்பாக அந்த அப்பா கேரக்டர் ரஜினிகாந்த், அந்த கேரக்டர் வந்து அப்படியே சிவாஜி சார் வாழ்ந்து காமிச்சிருப்பார். அவர் நடக்கிற ஸ்டைலு, அவர் பேசக்கூடிய விதம், அவருடைய அந்த கர்வம், அந்த கௌரவம் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்தளவுக்கு கர்வமும் கௌரவமும் கொண்டவர் அவர் இருக்கிறார்ல, இவர் ஒரு இடத்துல கடவுளுக்கு கீழே பணிஞ்சு போயிருப்பார். ஆக்சுவலாக கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் தான் இவர் இந்த படம் ஃபுல்லாகவே இருப்பார். அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து கடவுளை தலை வணங்குவார். அது எப்போ அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பூனை வந்து குறுக்க வந்துடும். பூனை குறுக்க வந்தோடனே தான் என்னடா இது சகுனமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் தலை வணங்குவார். இங்கே ஹிண்ட் என்னன்னா, அந்த பூனை குறுக்க போகிறது தான். இதுவரைக்கும் அவருக்கு எதுவுமே நடந்திருக்காது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பூனை குறுக்க போகுதுன்னா ஏதோ தப்பாக நடக்க போகுது அப்படின்றது தான் அர்த்தம். அதை முன்னாடியே நமக்கு இயக்குனர் காமிச்சிருப்பார். நமக்கு இது பெருசாக தெரியல அப்படின்னாலும், கௌரவம் படம் வந்து ஃபஸ்ட் டைம் தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கும்ல, அப்போ ஆடியன்ஸுக்கு பார்க்கும்போது பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக அந்த சீன் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் சிவாஜி சார் பார்த்தீங்கன்னா, கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒருத்தவர் கடவுளுக்கு தலை வணங்கி நிற்பார். இந்தளவுக்கு இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்களை சூப்பராக டீட்டெயிலிங்காக எடுத்திருப்பாங்க. அதை தாண்டி டெக்னிக்கலாகவும் இந்த படம் தரமாகவே இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற மாதிரி டெக்னாலஜி அப்போ கிடையாது. இந்த படத்தில் ரெட்டை வேடம் வேறு, எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். கண்ணா நீயும் நானுமா சாங்கிலே கூட பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவுக்கு உள்ள கேமரா வச்சு ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த செஸ் போர்டுடைய செட்டு இருக்குள்ள, செஸ் போர்டில் சிவாஜி சார் நிற்கிற மாதிரி, பக்கத்தில் வந்து காயின்ஸ்லாம் இருக்கிற மாதிரி, இது எல்லாமே வந்து ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருப்பாங்க. இந்த படம் இந்தளவுக்கு வெற்றி அடையிறதுக்கு, இந்தளவுக்கு டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதும் சிவாஜி சாருடைய ஆக்டிங் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்கிறேன். இந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் போடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல், இப்போது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்களும் படம் பார்க்கும்போது கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா அது என்னென்னன்றதையும் கமெண்ட்டில் தெரிவிங்க. அண்ட் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சிவாஜி கிளாசிக்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, நாளைக்கு இதை மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.